உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான, கொடூரமான தமிழக கலாச்சாரத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படிங்கிறது தான். கடந்த 9ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை இரவு ஒரு 8 மணி இருக்கும். வேலூர் மத்திய சிறைச்சாலையில வழக்கம் போல ஒரு சென்றி காவல் பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இரவு நேரத்துல ஒரு வயதான பெரியவர் அந்த சிறைக்குள்ள போகிறதுக்கு தொடர்ச்சியா முயற்சி செய்யறாரு. அந்த சிறை காவலர் யாரோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி திரும்பி இங்கெல்லாம் வரக்கூடாது போ, இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த பெரியவரோ இல்ல இல்ல நான் இங்கதான் வரணும், உங்களை பார்க்கதான் வந்திருக்கேன், என்ன பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த காவலர் அவரை நம்பாம பேசாம போயா பெரியவரை, தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாத போ அப்படின்னு விரட்டுறாரு. ஆனா அந்த பெரியவர் என்னோட பையில இருக்கிறத பாருங்க, நான் உண்மையிலேயே உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்காரு. என்னடா தொந்தரவா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை காவலர் அந்த பெரியவர் கொண்டு வந்த பைய திறந்து பார்த்திருக்காரு. பார்த்த அடுத்த நொடியே சிறை காவலருக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துருச்சு. ஏன்னா அந்த பையில 2 மனித தலை அப்படிங்கிறது சொட்ட சொட்ட இருந்திருக்கு. இத பார்த்த உடனேயே அந்த சிறை காவலருக்கு வாரி தூக்கி போட்டுருச்சு அப்படியே. உடனே அவரோட உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து உயரதிகாரிகள் எல்லாம் வந்து திரண்டு அந்த பைய பார்க்கும்போது எல்லாருக்குமே மூச்சையாகி போற அளவுக்கு மயக்கமே வந்துருச்சு. அப்படி கொடூரமா 2 மனித தலைகள் பட்ட நிலையில அந்த சாக்கு பைக்குள்ள இருக்கு. யார் அந்த பெரியவர், எதுக்காக இதெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கொலை சம்பவம் நடந்தது ஒரு கள்ளக்காதல், திராவிட பாஷையில சொல்ல போனா திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது தான். தமிழர்களோட கலாச்சாரத்தை சீரழிச்ச இந்த திருமணம் கடந்த உறவால நடந்த பயங்கரமான படுகொலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தப்பு செஞ்சா கடவுள் கண்ணை குத்தும், கடவுள் தண்டிக்கும் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தப்பு செய்ய பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் வந்த பிறகுதான் கலாச்சாரமும் மாறி போச்சு. பாவ பழிக்கு அஞ்சாத மனிதர்களும் உருவாயிட்டாங்க அப்படிங்கிற கொடூரம் தான் இந்த கதையோட பின்னணி. யார் அந்த பெரியவர், எதற்காக இப்படி செய்தார், அந்த 2 தலைகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் கொளஞ்சி அப்படிங்கிற ஒரு கூலி தொழிலாளி. இந்த கொளஞ்சிக்கு கலியம்மாள் அப்படிங்கிறவரோட சேர்ந்து திருமணமும் நடந்திருக்கு. இந்த கலியம்மாள் கொளஞ்சி தம்பதிகளுக்கு 5 குழந்தைகள். இந்த 5 குழந்தைகளோட கலியம்மாள் கொளஞ்சி குடும்பத்தினர் ஓரளவுக்கு நல்லாதான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இடையில கொளஞ்சி தண்ணிக்கு அடிமையாகி திராவிட பானத்துக்கு ரொம்பவே அடிமையாகி போனதால கலியம்மாள் கொளஞ்சியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவினையின் போது நடந்த பிரச்சனையில 5 குழந்தைகள்ல 2 பேர் இறந்துட்டாங்க. மீதி 3 பெண் குழந்தைகளை கொளஞ்சியோட விட்டுட்டு கலியம்மாள் பிரிஞ்சு போயிட்டாங்க. 3 பெண் குழந்தைகளை தனியா வளர்த்துக்கிட்டு இருந்த கொளஞ்சியால பிள்ளைகளை வளர்க்க முடியாததால நாட்டார்மங்கலம் பகுதியை சேர்ந்த தன்னை விட 20 வயது குறைவரான லக்ஷ்மி அப்படிங்கிறவரை 2வது திருமணம் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கடவுள் போட்ட கணக்கு அப்படிங்கிறது வேறையா இருந்திருக்கு. கொளஞ்சிக்கு 3 பெண் குழந்தைகள், லட்சுமியோட சேர்ந்து மறுபடியும் கொளஞ்சிக்கு இன்னும் 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. மொத்தம் 6 பெண் குழந்தைகள். எப்படியாவது இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், யார் கையிலயாவது பிடிச்சு கொடுத்து கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொளஞ்சி ராத்திரி பகலா கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. தான் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக 6 பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்கு எந்த ஊர்ல வேலை கிடைச்சாலும் வேலைன்னு சொல்லிட்டா ஆளா ஓடிடுவாரு. அப்படி பல நாட்கள் அவரு வெளியூர்ல தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதற்கு இடையில அவரோட 2வது மனைவியான லக்ஷ்மிக்கும் அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு அப்படிங்கிற ஒருத்தருக்கும் திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெரிய சிட்டி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னா இந்த சாதாரணமா இந்த மாதிரியான கள்ளக்காதல் கதுமாந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா வெளியில தெரியாது. கிராமங்கள்ல ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிடும். ஒரு வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான் அப்படின்னாலே மக்கள் சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போறான், ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அங்காளியும் இல்ல, பங்காளியும் இல்ல, உரமுறையும் இல்ல, இவன் எதுக்கு போறான் அப்படின்னு சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது தொடர்ச்சியா நடந்தாலே அது மக்களால புரிஞ்சுக்கப்படும், அது வெளியில பகிரவும் படும். அந்த அடிப்படையில தான் வெளியூருக்கு எப்பெல்லாம் கொளஞ்சி வேலைக்கு போயிட்டு இருக்காரோ அப்பெல்லாம் தங்கராசும் லக்ஷ்மியும் கடந்த உறவுல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு அவர்களோட
வாழ்க்கையை துறந்துகிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சுது அப்படிங்கறதால கொலைஞ்சி வெளியூர்ல இருந்து வந்த பிறகு உன்னோட மனைவி லட்சுமியும் அந்த தங்கராசு பயலும் அப்படி இப்படி இருக்காங்கப்பா, இது என்னப்பா, இது நம்ம குடும்பம் நடத்துறமா கூத்து நடத்துறமாப்பா, கிராமத்துல என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா புகார் கொடுத்திருக்காங்க. இது தங்கராசுக்கு தெரிய வந்ததும் தங்கராசுக்கு பெரிய அளவுல கோபம் வந்துருச்சு. 2 பேரையும் கண்டந்துண்டமா வீசிடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா 6 பெண் குழந்தைகளோட வாழ்க்கை இருக்கு, அது பறி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி லட்சுமியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. நமக்கு 6 பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாத, இதெல்லாம் தப்பா, நமக்கு இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இதுக்கு மேல அவனோட உண்டான தொடர்பை துண்டிச்சிரு அப்படின்னு சொல்லி கண்டிச்சும் இருக்காரு. அதே மாதிரி தங்கராசையும் நேர்ல போய் சந்திச்சு யாரு மேல தப்பு யாரு மேல சரியில்லாம் தெரியாதுப்பா, ஏதோ ஒரு வகையில தகாத உறவு அப்படிங்கிறது உண்டாயிடுச்சு, எங்களுக்கு 6 பிள்ளைங்க இருக்கு, வெளியில எங்களுக்கு அசிங்கமா போயிடுது, 6 பொம்பளை பிள்ளைங்க, நாளைக்கு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எவன்டா என் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்பான், 6 பிள்ளைங்களை நான் எப்படா கட்டி கொடுக்கறது, ஏதோ இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராசியும் கண்டிச்சிருக்காரு. இது எல்லாமே இவர் கண்டிச்ச பிறகும் இந்த கபைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி குலைஞ்சி வெளியூர்ல போய் கடுமையா உழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ஊருக்கு வந்த தங்கராசு மனைவி லட்சுமி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஆனா லட்சுமி அப்படிலாம் இல்ல, போகல, வரல அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. எப்படியாவது இவங்களை கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்ச தங்கராசு, நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன், வர்றதுக்கு 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போற மாதிரி 2 தெருவை சுத்தி வந்து தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருவ மர பொந்துல பதுங்கி இருந்திருக்கார். எப்படியும் இன்னைக்கு தங்கராசு வருவான், இவர்களை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இவர் நினைச்ச மாதிரியே இரவு 8 மணிக்கு மேல தங்கராசும் வீட்டுக்கு வந்திருக்கான். தங்கராசும் கொலைஞ்சியோட மனைவி லட்சுமியும் மொட்டை மாடிக்கு போயிருந்திருக்காங்க. இதுதான் சமயம் இவர்களை கையும் களவுமா பிடிக்க அப்படின்னு நினைச்ச கொலைஞ்சி வீட்டுக்கு வந்து பெரிய ஒரு திருவாலை எடுத்துக்கிட்டு போயிட்டு நேரா மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. அங்க அவரு நேர்ல கண்ட காட்சி அப்படிங்கிறது எந்த ஒரு ஆண்மகனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. படிக்கட்டுல போகும்போதே தங்கராசு மற்றும் இந்த லட்சுமியோட துணிமணிகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. மேல போய் அவர்கள் 2 பேரும் ஒரு கருமாந்திரமான கோலத்துல இருந்ததை பார்த்துட்டு ஒரு வெறி பிடித்த மனிதரா மாறிய கொலைஞ்சி தான் கையில இருந்த எடுத்து பேத்தியும் போட்டாரு. அதனால அந்த மொட்டை மாடி முழுக்க மனித அப்படிங்கிறது தெரிச்சு சிந்தி கிடந்திருக்கு. அலறல் சத்தம் கூட கேட்க முடியாத அளவுக்கு முதல்ல தங்கராசு கதையை முடிச்ச கொலைஞ்சி தடுக்க வந்த லட்சுமியோட கதையவும் முடிச்சிட்டாரு. இவர்கள் 2 பேர்த்தோட கதையும் முடிச்சது அவர்கள் சல்லாப நிலையில் இருந்த அதே இடத்திலேயே வச்சு அதே பொசிஷன்லயே கண்டந்துண்டமா கிட்டத்தட்ட 58 இடத்துல வேலையவும் முடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்பையும் வெறி அடங்காத அவரு இவங்க 2 பேர்த்தோட மட்டும் தனியா அறுத்து எடுத்துக்கிட்டு நேரடியா அங்கே இருந்து பைக்கை எடுத்துக்கிட்டு கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்காரு. பேருந்து நிலையத்துல பைக்கை நிறுத்திட்டு அங்கே இருந்து வந்த பஸ்ல நேரா வேலூர் கிளம்பி போயிருக்காரு. வேலூர் சிறைச்சாலைக்குள்ள தான் இவர் போய் சரணடையணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அப்பதான் அந்த வேலூர் சிறைச்சாலை சிறை காவலர் சென்று இருந்தவர் இவரை துரத்திக்கிட்டு இருக்க நடந்த உண்மைகள் எல்லாம் சொன்ன பிறகு அந்த சிறைத்துறை அதிகாரிகள் காவலர்கள் எல்லாருமே அச்சத்துல நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சூழல்லையே வேலூர் சிறையில இருந்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு சிறை அதிகாரிகள் தகவல் சொல்லிட்டாங்க. உங்களோட ஜூரி செக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்க வந்து அவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களுக்கு உத்தரவும் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த லட்சுமி இருந்த இடம் அந்த கோலம் இதையெல்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு காவல்துறைக்கு அவங்களும் தகவல் கொடுத்திருக்காங்க. இல்ல இது எல்லாத்தையுமே செஞ்சது கொலைஞ்சிதான், கொலைஞ்சியே போய் சரணடைஞ்சிட்டாரு, நாங்க அவரை கைது செய்யதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களும் போயிருக்காங்க. ஆனா கொலைஞ்சி கொஞ்சம் கூட தான் செய்தது தவறு அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்கல. கிட்டத்தட்ட இது தவறுதான் சட்டப்படி அப்படின்னாலும் மனு தர்மப்படி கொலைஞ்சி செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே கொலைஞ்சிய ஒரு கதாநாயகனா கொண்டாடி தீர்த்தாங்க. அவர் செய்தது சட்டப்படி சரி அப்படின்னா சரி இல்லை அப்படின்னாலும் கூட மனித தர்மப்படி இப்படிதான் அதீத ஆசை கொண்டவர்கள் திருமணம் கொண்ட உறவு அப்படிங்கிற திராவிட மாடல் புத்தி கொண்டவர்களுக்கான தண்டனையா இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் கொலைஞ்சிய கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த கேவலமான திருமணம் கடந்த உறவால 6 பெண் பிள்ளைகள் அனாதையா இன்னைக்கு தெருவுல நிக்கிறாங்க.
கொலைஞ்சி செய்தது சரியா தவறா, கொலைஞ்சி செய்ததற்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தா போதும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் உங்களோட மனநிலையில இருந்து எப்படி அப்படிங்கிறத கருத்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம்.